ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் மட்டுமின்றி தமிழர்கள் வசிக்கும் எல்லா பகுதிகளிலும் உருவான எழுச்சிக்கு சமூக வலைதளங்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இப்போது ஒரு உயிர் பறிபோனதற்கும் சமூக வலைதளங்கள்தான் காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் நொடி பொழுதில் 1000 பேருக்கு செய்தி சொல்லும் ஊடகம். ஃபேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப் என பல்வேறு வடிவங்களில் இயங்கி காற்றை விட வேகமாக செல்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் புகைப்படங்கள், வீடியோக்கள், ஆடியோக்கள் என பரப்பி வருகின்றன. இப்படி சில வாரங்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பரவியது. சென்னை திருமுல்லை வாயிலில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியிலிருந்து தவறி விழுந்த 7 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சிகள் அதில் இருந்தன. நல்ல வேளையாக அந்த குழந்தை மீட்கப்பட்டு விட்டது என நிம்மதி பெருமூச்சு வாங்கினர் அதை பார்த்தவர்கள். மீட்கப்பட்டது வெங்கடேஷ் ரம்யா தம்பதியின் பெண் குழந்தை. இருவரும் ஐடி ஊழியர்கள். இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 5 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். குழந்தையை மீட்கும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்த்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆவேசமான கருத்துக்களை பதிவிட்டனர். குழந்தையின் தாய் ரம்யா பொறுப்பற்று இருந்ததாக சாடி எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். நெட்டிசன்களின் கருத்துக்களால் வெங்கடேஷ் ரம்யா தம்பதி மனதளவில் பாதிக்கப்பட்டனர். அக்கம் பக்கத்தில் வசித்தவர்களும் உறவினர்களும் அறிவுரை என்ற பெயரில் தங்கள் பங்குக்கு பேசிய வார்த்தைகள் பாதிப்பை இன்னும் அதிகரித்தது. குறிப்பாக தாய் ரம்யாவுக்கு தான் அதிக பாதிப்பு. இதனால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் உள்ள ரம்யாவின் தந்தை வீட்டுக்கு சென்றுள்ளனர் இந்த தம்பதி. வெங்கடேஷ் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் வேலை பார்த்துள்ளார். நெட்டிசன்கள் வீசிய சொல் அம்புகள் தைத்ததில் மனதளவில் காயமுற்றிருந்த மனைவி ரம்யாவுக்கு மனநல ஆலோசகர்கள் மூலம் கவுன்சிலிங் கொடுத்துள்ளார் வெங்கடேஷ். ஆனால் எது நடக்கக்கூடாது என வெங்கடேஷ் அஞ்சினாரோ அது நடந்தே விட்டது அன்று. ரம்யாவின் பெற்றோர் ஒரு திருமண விழாவுக்கு சென்றுவிட குழந்தைகளுடன் தூங்கியுள்ளார் வெங்கடேஷ். கண் விழித்து பார்த்தபோது மற்றொரு அறையில் தூக்கில் தொங்கியுள்ளார் மனைவி ரம்யா. அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த விவகாரத்தில் முன்பின் தெரியாதவர்கள் கூட சமூக வலைதளங்களின் மூலம் வசைபாடியதே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2வது முறை தாயான ரம்யாவுக்கு ஏற்கனவே மகப்பேறுக்கு பிந்தைய மன அழுத்தம் இருந்திருக்கும். இப்படி இருக்கும்போது சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட வார்த்தைகள் இதை அதிகரித்திருக்கும் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை விட சில சமயம் செகண்ட் பிரெக்னன்சி குழந்தைங்கள வீட்டை வேலையெல்லாம் பார்த்துக்கிறது நிறைய கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அது எஸ்பெஷலி ஐடியில் பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஒரு அம்மா அன்னைக்கு கூட வந்து சொன்னாங்க, எனக்கு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு முடியல மேடம், அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு திக்குன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம வந்து இப்போ குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. முன்ன ஜாயின்ட் ஃபேமிலி, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பாங்க, நம்ம வேலைக்கு போக மாட்டோம், வீட்டில இருந்து பார்த்துப்போம், அப்படியெல்லாம் இருந்தது. பட் இப்போ சப்போர்ட் சிஸ்டம் குறைஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறோம். அதனால பாதிப்பு முதல்ல ஏதாவது நடந்ததுன்னா நம்மளுக்கு தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரியாம நம்ம பேசுறதுங்கிறது டெஃபினட்டா தப்பு. அதுவும் இப்ப சோசியல் மீடியால இந்த தாக்கம் வந்து நிறைய எப்பயுமே இருக்கும். அப்படிங்கும்போது அது இன்னுமே அவங்கள பாதிக்கும் அப்படிங்கறது தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாம தயவு செஞ்சு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. சமூக வலைதளங்களில் நம்மை பற்றி பேசப்படும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள அவசியமில்லை என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் ஒரு சொசைட்டி நல்லபடியா போயிட்டு இருக்கு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதை மட்டுமே எடுத்துட்டு மற்றவங்க என்னை பத்தி மற்றவங்களுக்கு என்ன தெரியும், அப்ப அவங்க சொல்ற கமெண்ட்டை மட்டும் வச்சு நான் ஒரு முடிவு பண்ணேன்னா அதுவும் சரியா வராது. பட் அதே சமயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன்னா நான் அப்படிதான் ஏதாவது முடிவு பண்ணுவேன். ஸோ அப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கணும், நான் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். இந்த இடத்துல அந்த அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 குழந்தைங்க, இது வந்து 7 மந்த் பேபி.
லேடிஸ்க்கு வந்து பொதுவாக இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட், இந்த பிரெக்னன்சி பீரியட் எல்லாம் ரொம்ப ரிஸ்கான பீரியட். அவங்க ஒரு வேளை எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தாங்க, அவங்க சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது, இதெல்லாம் எதுவும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப ஆல்ரெடி ஒரு வல்னரபிளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அப்போ ஒரு லெவலுக்கு மேல போகும்போது அவங்களால தாங்க முடியாம போயிருக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் கூட எடுத்ததாகவும் பேப்பர்ல பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு இதை அது மட்டும் வச்சு சோஷியல் மீடியானால தான் சொல்ல முடியாது. பட் ஈவன் தென் சோஷியல் மீடியாங்கிறது ஜனங்களோட கருத்து, அதுதான் என்னோட லைஃப்னு நான் எடுத்துக்க முடியாது. அதுக்கு நான் வந்து ஒரு அளவுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரம்யா போல பாதிக்கப்பட்டோருக்கு குடும்பத்தினர் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் அனுசரணையாக இருக்க வேண்டும். தனிமையில் விட்டுவிடக் கூடாது என்பது மனநல மருத்துவர்களின் கருத்து. சமூக வலைதளங்களில் கருத்துக்களை கோரும் முன்பு ஒவ்வொரு சொல்லையும் ஆராய்ந்து பதிவிட வேண்டும் என்கிறார்கள் அவர்கள்.